ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பு, கடுகு, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. நீங்கள் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நெய், பெருங்காயத்தூள், பூண்டு, இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் 3 எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் அரிசியும் பருப்பும் போட்டுக்கலாம். அரிசி 1 டம்ளரு, பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ 1/4 டம்ளர் ஆகுதுங்களா. இதுக்கு நீங்கள் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா தலன்னு வெண்பொங்கல் சூப்பராக வந்திருக்கும். மதியம் சாப்பிட்டிங்கன்னா கூட அதே ஃப்ரெஷ்ஷோட சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 4 மிளகு சேர்த்துக்கலாம், சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே நீங்கள் இந்த டைமில் ஒரு டைம் இடித்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, நெய் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 விசில் வரணும். 5-6 விசில், நீங்கள் எவ்வளோ விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. நான் 5 விசில் விட்டுருக்கேன். நல்லா சாப்பாடு நல்லா குழஞ்சி வரணும், அப்போ தான் வெண்பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். கடாயை வச்சுட்டு கடாய் சூடான உடனேவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகின உடனேவே தாளிக்கிற பொருள் சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஒரு கை முழுசாக எடுத்துக்கோங்க, சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும் வெண்பொங்கலுக்கு. என்கிட்ட கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்ச உடனேவே இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வாயில் படும்போது டேஸ்ட்டாக சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு விசில் அடங்கிடுச்சான்னு பார்த்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். சாப்பாடு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொலைய மசிச்சு விடணும். நல்லா கலந்து விடுங்க, நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்குன்னு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த தாளிச்சிருக்கிறத எடுத்து இந்த மண்டை மேலே கொட்டுங்க. கொட்டியாச்சா. இப்போ நல்லா கலந்து விடணும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கலந்த உடனே சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்களா. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னி, சாம்பார், நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்ட சாம்பார் தான் இது கூட வச்சு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மோர் வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.